പ്രഭാഷണത്തിനായി അഡ്വക്കേറ്റ് എൻ ഇളങ്കോ അവരെ ക്ഷണിക്കുന്നു. GDPS തമിഴ്നാട് ഘടകം പ്രസിഡൻ്റായി പ്രവർത്തിച്ചു വരുന്ന അദ്ദേഹം ഗുരുദർശനവും തമിഴകവും എന്ന വിഷയത്തിൽ പ്രഭാഷണം നടത്തും. மதம் எதுவானாலும் மனிதன் நல்லவனாக இருக்க வேண்டும். ஒரு ஜாதி ஒரு மதம் ஒரு கடவுள் மனிதனுக்கு போன்ற மகத்தான தத்துவத்தை இவ்வுலகிற்கு எடுத்துரைத்த மகான் ஸ்ரீ நாராயண குருதேவனை வணங்கி எனது உரையை துவங்குகின்றேன். தமிழ், கன்னடா மற்றும் தெலுங்கு சம்மேளனத்தை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற நமது சிவகிரி மடத்தின் சந்நியாசிமார்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று மேடையில் வீற்றிருக்கும் கன்னடா, தெலுங்கு மற்றும் தமிழ் பேசும் GDBS நிர்வாகிகளுக்கும் இங்கே மேடைக்கு எதிரே அமர்ந்திருக்கின்ற GDBS மாநில, மாவட்ட, மண்டல கிளை நிர்வாகிகளுக்கும் குரு பக்தர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்து எனது உரையை துவங்குகின்றேன். தமிழ்நாட்டில் குரு தர்ம பிரச்சாரண சபா கடந்த 2022ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அந்த அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கப்பட்டு அடுத்த ஒரு மாத காலத்திலே குருதேவனின் பொன்மொழிகள் என்ற ஒரு நூலினை தமிழிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து அப்போது கோவா ஆளுநராக இருந்த நமது ஸ்ரீதரன் பிள்ளை அவர்கள் அந்த நூலினை வெளியிட, அந்த நூலின் முதல் பிரதியை நமது சிவகிரி மடத்தின் தன்னிகரற்ற தலைவர் பிரம்மஸ்ரீ டாக்டர் சச்சிதானந்தா சுவாமி அவர்கள் அந்த நூலினை பெற்றுக்கொண்ட நிகழ்வு முதல் நிகழ்ச்சியாக அரங்கேறியது. அதனைத் தொடர்ந்து நமது தமிழ்நாடு குருதர்ம பிரச்சாரண சபா சார்பாக ஆம்புலன்ஸ் சேவை துவக்கப்பட்டு அந்த ஆம்புலன்ஸ் சேவை மதுரை, கோவில்பட்டி, தூத்துக்குடி இப்படி போன்ற 3 ஊர்களில் அந்த சேவை தொடங்கப்பட்டு இன்று வரை சிறப்பாக அந்த ஆம்புலன்ஸ் சேவை தமிழ்நாடு GDBS சார்பாக செய்து வருகிறோம் என்பதை இங்கே ஒரு மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று மருத்துவ முகாம்கள், குருதர்ம பிரச்சாரண சார்பாக மருத்துவ முகாம்கள், குறிப்பாக கிராமப்புறங்களில் இந்த மருத்துவ முகாம்கள், கண் சிகிச்சை முகாம், பொது மருத்துவ முகாம் இப்படி போன்ற மருத்துவ முகாம்கள் பல்வேறு ஊர்களிலே நடைபெற்று வருகின்றன. நமது குருதர்ம பிரச்சாரண சபா கிளைக்கழகங்களின் சார்பாக இந்த மருத்துவ முகாம்கள் செய்து வருகிறோம். அதே போல நமது மதுரை திருப்பரங்குன்றம் சாந்தலிங்க சுவாமி மடத்திலே தினந்தோறும் அன்னதானம், இதுவரை அன்னதானம் நடைபெறவில்லை. நமது GDBS அங்கே தமிழ்நாட்டிலே ஏற்படுத்திய பிறகு தினந்தோறும் அன்னதானம் திட்டம் ஏற்படுத்தி அங்கே உள்ள பக்தர்களுக்கு மதியம் சரியாக ஒரு 12 மணி அளவில் அந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல் குருதேவன் பற்றிய புத்தகங்கள் இதுவரை ஒரு 8 புத்தகங்கள் GDBS சார்பாக வெளியிட்டிருக்கின்றோம். குருதேவனின் பொன்மொழிகள், குருதேவனின் கோட்பாடுகள், குருதேவனின் அற்புதங்களும் அதிசயங்களும் போன்ற புத்தகங்கள், குருதேவனின் வாழ்க்கை வரலாறு, குருதேவனமும் தமிழகமும் நமது தலைவர் சச்சிதானந்த சுவாமி அவர்கள் எழுதிய குருதேவனும் தமிழகமும் மற்றும் கலைஞர் அவர்கள் கேரளத்து வள்ளலார் என்று நமது குருதேவனை புகழ்ந்து அவர் பேசிய அந்த ஒரு உரையாடலை ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறோம். இதுவரை 8 புத்தகங்கள் நமது GDBS தமிழ்நாடு சார்பாக வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற கிட்டத்தட்ட பல நூலகங்களுக்கு குருதேவனின் கொள்கைகளை எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த புத்தகங்கள்லாம் மதுரை சுற்றியுள்ள மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நூலகங்களுக்கும் இலவசமாக அந்த புத்தகங்களை கொண்டு சென்றிருக்கின்றோம். அதேபோல் குருதேவனின் கொள்கைகளை மக்களுக்கு இந்த ஒரு நூற்றாண்டிற்கு தகுந்த மாதிரி ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பு போன்றவற்றில் குருதேவனின் கொள்கைகளை தினந்தோறும் அதை எடுத்து சென்றிருக்கிறோம். அந்த பொறுப்பை நமது
GDBS மாநில அமைப்பாளர் வழக்கறிஞர் திரு செல்வ கணேஷ் அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல் குருதேவன் நம்ம GDBS சார்பாக ஒரு வெப்சைட் ஏற்படுத்தி அதுவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இங்கே தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். குருதேவனின் கருத்துக்களை, கொள்கைகளை தமிழகத்தில் மூலை முடுக்கெல்லாம் கொண்டு செல்கின்றதற்கு விளைவாக கடந்த இப்போது ஒரு 10 நாளுக்கு முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே தேர்தல் பிரச்சாரத்தின் போது வந்த அந்த தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் குருதேவனின் சிலைக்கு வந்து மாலை அணிவித்து சென்றார்கள். இதுவரை யாரும் குருதேவனின் சிலைக்கு மாலை அணிவித்து அவங்களுடைய பிரச்சாரத்தை துவக்கியது கிடையாது. நமது இல்லத்து பிள்ளைமார் சமுதாயம் இருக்கின்ற பல இடங்களில் அவர்கள் நேரில் வந்து குருதேவனின் சிலைக்கு மாலை அணிவித்து அதன் பிறகு அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கினார்கள். இதெல்லாம் நமது GDBS தமிழ்நாட்டிற்கு வந்த பிறகுதான் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை பணிவோடு இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் நமது ஸ்ரீ நாராயணகுரு ஜெயந்தி விழாவிற்கு நமது கேரளாவிலே அரசு விடுமுறை அறிவித்துள்ளார்கள். அதுபோல் கர்நாடகாவிலும் விடுமுறை அறிவித்துள்ளார்கள் என்று என்னிடம் கூறினார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் குருதேவனுடைய அந்த ஜெயந்தி விழாவிற்கு இதுவரை விடுமுறை விட்டது கிடையாது. முதல் முறையாக கடந்த குருதேவனுடைய ஜெயந்தி விழாவிற்கு நாகர்கோவில் மாவட்டத்தில் அரசு விடுமுறை அறிவித்துள்ளது. இதுவே நமது முதல் வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். அடுத்தடுத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் குருதேவனின் ஜெயந்தி என்று அரசு விடுமுறையாக அறிவிப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு குரு தர்ம பிரச்சார சபா எடுத்துக்கொண்டு வருகிறது என்பதை உங்கள் முன் இங்கே கொண்டு செல்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதேபோல் நமது குருதேவர் ஒரு ஆன்மீகவாதி என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அதேபோல் அவர் ஆன்மீகவாதி மட்டுமல்ல, அவர் ஒரு சமுதாய சீர்திருத்தவாதி. அவர் கேரளாவில் உள்ள மக்களுக்கு தான் அந்த சமுதாய சீர்திருத்தங்களை செய்துள்ளாரா என்றால் இல்லை. தமிழ்நாடு மற்றும் கன்னடா, ஆந்திரா போன்ற மக்களுக்கும் அவர் சமுதாய சீர்திருத்த கொள்கைகளை எடுத்து சென்று அங்கேயும் சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பது உங்களிடம் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் குருதேவன் அவர்கள் தமிழ், மலையாளம், சமஸ்கிருதம் உட்பட்ட மொத்தம் 62 நூல்களை இதுவரை எழுதியுள்ளார். தமிழிலே திருக்குறளை மலையாளத்தில் மொழிபெயர்ப்பு செய்துள்ளார். ஒளிவிலொழுக்கம் என்ற அந்த ஒரு சாப்டரை வந்து நமது சமஸ்கிருதத்தில் மலையாளத்தில் நமது குருதேவன் அவர்கள் மொழிபெயர்த்துள்ளார். அதேபோல் குருதேவன் தமிழகத்திற்கு பல ஊர்களுக்கு விஜயம் செய்து அங்கே பல சீர்திருத்தங்களை செய்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்திலே இங்கே நமது கேரளாவை ஒட்டியுள்ள கோட்டாரிலே அங்கே சென்று அங்கே உள்ள தெருக்களிலே அங்கே உள்ள சின்ன சின்ன தெய்வங்களுக்கு ஆடு, கோழி இதுகளை பலியிட்டு கொண்டு அதேபோல் சாராயத்தை வைத்து வழிபாட்டு முறைகளை செய்து கொண்டிருந்ததை அவர் தடுத்து இது போன்ற செயல்களை செய்யக்கூடாது, தெய்வ வழிபாட்டை சாத்வீக முறைப்படி செய்ய வேண்டும் என்று கூறி சாத்வீக பூஜை முறையை அங்கு உள்ள மக்களுக்கு ஏற்படுத்தினார். அதேபோல் அந்த கோட்டாரியில் ஒரு 8 தெருவில் கிட்டத்தட்ட ஒரு 42 விக்கிரகங்கள் இருந்தன. அதாவது சிறு தெய்வங்கள், குலதெய்வ வழிபாடுங்கிற மாதிரி சின்ன சின்ன தெய்வங்கள் இருந்து அது வழிபட்டுக்கு இருந்ததை ஒரே தெய்வ வழிபாட்டு முறையை ஏற்படுத்தினார். அதே போல் அங்கே ஒரு பிள்ளையார் சிலைக்கு பிரதிஷ்டை செய்து அங்கே ஒரு பிள்ளையார் கோவிலை குருதேவன் அவர்கள் முதல் முறையாக கோட்டாற்றிலே ஏற்படுத்தினார். பிறகு அவர் ஸ்ரீ சாந்தலிங்க சுவாமி அவர்களுடன் மதுரையில் 1914ஆம் ஆண்டு அங்கே வந்து திருப்பரங்குன்றத்திலே முருகன் கோவில் அருகே ஒரு சிறிய மடத்தினை ஏற்படுத்தி அங்கு மக்களுக்கு சாமி தரிசனம் செய்து அவர்களுக்கு அருளாசி வழங்கி வந்தார். அதேபோல் 1926ஆம் ஆண்டு ஒரு பிராமண வகுப்பைச் சேர்ந்த ஒருவர் மனநலம் பாதிக்கப்பட்டு மிகவும் ஒரு மோசமான சூழ்நிலையிலே குருதேவனை தேடி வந்தபோது அவருக்கு அருளாசி வழங்கி அவருடைய மனநலம் பாதிக்கப்பட்டவரை குணப்படுத்தி எல்லா மக்களையும் வியப்படைய செய்து வைத்தார். இந்த செய்தியானது அப்பொழுது உள்ள பத்திரிகைகளில் பரவலாக இந்த செய்தி வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.
அதேபோல் மதுரை சுற்றியுள்ள பகுதியில் மக்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் குருதேவரிடம் இது பற்றி முறைப்பட்ட போது அவர்கள் குருதேவனின் அருளால் அன்று முழுவதும் 24 நேரமும் அந்த மழை பெய்து அந்த ஒரு மதுரையை ஒரு குளிரச் செய்த பெருமை குருதேவன் அவர்களுக்கு உண்டு. அதேபோல் காஞ்சிபுரத்தில் காலரா, பிளேக் போன்ற நோயினால் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த போது அங்கு ஒரு வைத்தியசாலை ஆரம்பிக்க வேண்டும் என்று கருதி ஒரு வைத்தியசாலை ஆரம்பித்தார். ஆயுர்வேத வைத்தியசாலையை அங்கு தொடங்கினார். அங்கே ஸ்ரீ நாராயண சேவாசிரமம் என்ற பெயரிலே அந்த வைத்தியசாலை மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதேபோல் காஞ்சிபுரத்திலே ஒரு மேல்நிலைப் பள்ளியும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, ஸ்ரீ நாராயணகுரு மேல்நிலைப் பள்ளி என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் சென்னையில் அந்த வேப்பேரி அருகில் உள்ள ஹண்டர் சாலை என்று இருந்தது. ஹண்டர் சாலை என்ற இருந்த சாலையை 1971 அப்போது முதல்வராக இருந்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த ஹண்டர் சாலைக்கு ஸ்ரீ நாராயணகுரு சாலை என்று பெயரிட்டார். அந்த அளவுக்கு 1971 நமது குருதேவனின் பெயர்தான் அந்த ஹண்டர் சாலைக்கு வைக்கப்பட்டு இன்று வரை அதை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதேபோல் நமது அந்த வேப்பேரியில் உள்ள அந்த நம்ம ஆசிரமத்திற்கு ஸ்ரீ நாராயண மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. சிந்தாதிரிப்பேட்டையில் ஸ்ரீ நாராயண குருகுலம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மாம்பழத்திலே ஒரு ஆசிரம் தொடங்கப்பட்டு இப்பொழுது அது ஒரு நாராயணகுரு மேல்நிலை பள்ளியாக செயல்பட்டு வருகிறது. இவ்வாறாக குருதேவன் தமிழகத்தில் பல தொண்டுகளையும் சமுதாய சீர்திருத்தங்களையும் செய்து தமிழக மக்களுக்கு பல நல்ல ஒரு மகானாக விளங்கிய குருதேவன் அவர்கள் 1928 மறைவுற்ற போது அப்பொழுது பகுத்தறிவு தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய விடுதலை நாளிதழில் ஒரு தலையங்கத்தில் அவருடைய மறைவிற்கு ஒரு கட்டுரை, ஒரு தலையங்கத்தை எழுதினார். அதை இங்கே உங்கள் முன் வாசிக்கிறேன். அந்தோ அந்தோ அருளுரம் பூண்ட ஸ்ரீ நாராயண குரு சுவாமிகள் அந்தோ அந்தோ தாம் 6 உயிரை நீத்துவிட்டார் என்ற செய்தி அறிந்து ஆன்றோரை துயரடைகிறோம். இன்றைக்கு 2500 ஆண்டுகளுக்கு முன் மத புரட்டு, வேத புரட்டு, ஜாதி புரட்டு, பார்ப்பன புரட்டு இவற்றையெல்லாம் ஒழிப்பதற்கு எப்படி புத்தர் தோன்றினாரோ அதேபோல் ஸ்ரீ நாராயணகுரு தோன்றினார் என்றும் ஸ்ரீ நாராயணகுரு சுவாமிகளின் கொள்கை ஒரே மதம், ஒரே கடவுள், ஒரே ஜாதி, கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே தரகர்கள் கிடையாது என்பவனவாகும். சுவாமிகள் தாழ்ந்த வகுப்பினருக்கு உயிர் கொடுத்தவர், சுயமரியாதை கொள்கையை பரப்பியவர். மலையாளத்தில் இப்பொழுது ஏதாவது சுயமரியாதை தாண்டவமாடுகிறது என்றால் அது ஸ்ரீ நாராயண குரு சுவாமிகளின் பிச்சை என்றே சொல்ல வேண்டும். தமக்கென வாழாது பிறர்க்கென வாழ்ந்த இம்மகான் உயிர் நீத்தது சுயமரியாதை இயக்கத்திற்கு கை ஒடிந்தது போலாகும். நாம் ஆன்றோனா துயரை சுவாமிகளின் சீடருக்கு அறிவித்துக் கொள்கிறோம் என்று தந்தை பெரியார் அவர்கள் தனது இரங்கல் செய்தியிலே இவ்வாறு கூறியிருக்கின்றார். இவ்வாறு தமிழக தலைவர்களால் பாராட்டப்பட்ட மகாகவி பாரதியார், பெரியார், அண்ணா, டாக்டர் கலைஞர் ஆகியோரால் கவரப்பட்ட குருதேவர் சொல் செயல் என்று செய்து காட்டிய சீர்திருத்தங்கள் ஏராளம் ஏராளம். போதனைகளை சாதனைகளாக மாற்றிய ஸ்ரீ நாராயண குருதேவரின் வணங்கி அவரின் கொள்கைகளை மேலும் மேலும் தமிழகத்திலே பரப்புவோம். GDBS சார்பாக இதை சபதமேற்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.